ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்தி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 3 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கீரையை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த கடாயை மூடி வச்சு 5 நிமிஷம் அந்த கீரையை வேக வச்சு எடுத்துக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கடாயை ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுருங்க. ரெண்டுலேருந்து 3 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு கடாயை மறுபடியும் மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் குக் ஆனதும் மறுபடியும் நம்ம கடாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது ஆல்மோஸ்ட் கீரை வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக நம்ம அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கீரையை கலந்து விட்டுருங்க. இந்த முருங்கைக்கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.